ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசென்னை தேற்றுவார், இயேசென்னை தேற்றுவார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் சந்திப்பது ஒரு பெரிய சந்தோஷம். இந்த புதிய மாதம் தேவன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை வைத்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணமும் எதிர்பார்ப்பும் ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டு. அதில் கர்த்தருடைய ஊழியர்களாக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருக்காக செயல்படக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு மாதங்களிலேயும் அல்லது ஒவ்வொரு நாட்களிலேயும் ஒவ்வொரு வாரங்களிலேயும் அல்லது வருடத்துக்கு ஒரு முறை அந்த நாட்களை எப்படி விசேஷிக்கிறோம் அதுபோல வசனங்களை விசேஷித்து வாக்குத்தத்தங்களை ஜனங்களுக்கு கொடுத்து உற்சாகப்படுத்தி விசுவாசிகள் அப்படி ஒரு வசனத்தை அவர்கள் தேவனிடத்திலிருந்து உறுதிப்படுத்துவதற்கும் அந்த வசனத்தை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கும் விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவதையும் ஒவ்வொரு தேவனை சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அந்த வசனத்தை ஊட்டி விடுவதும் ஃபீட் பண்ணி கொடுப்பதும் தான் கர்த்தருடைய ஊழியர்களுடைய கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த வசனத்தின் வெளிச்சம் அநேகருக்குள்ள பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அநேகர் இந்த வசனத்துக்குள்ளே வருகிறார்கள், பார்க்கிறார்கள். சிலருக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஞானம், அறிவு, புத்தி கூர்மை, கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிருபை அவர்கள் வேதத்தின் ஆழத்தில் அல்லது மிக ஆழமான சத்தியங்களை எடுத்து ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதை பார்த்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் என்னை கிருபையாய் தாங்கி வருகிறார். இந்த நாளுடைய செய்தி உங்கள் மத்தியில் நான் பேசும் பொழுது, இந்த வார்த்தையை நான் ஒளிப்பதிவு செய்யும் பொழுது, இந்த வசனம் என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது. எனக்குள்ள நான் பயந்து நின்ற ஒரு காரியம். அதே போல் சூழ்நிலைமையில் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய யாராயிருந்தாலும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, தேவனை ஆராதிக்கிற தேவனை சார்ந்திருக்கக்கூடிய எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆபகுக் 2வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம், நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை, பாரத்தை, தாகத்தை நீங்கள் தைரியமாக மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அதை சிலர் பார்க்கும்படியாய், சிலர் புரிந்து கொள்ளும்படியாய் அந்த தரிசனத்தை நீங்கள் கடந்தோடுகிறவர்களுடைய பார்வையில், உங்களை கடந்து செல்லுபவர்களுடைய பாதையில் அல்லது உங்களை சந்திக்கக்கூடியவர்களுடைய பார்வையில் அதை நீங்கள் வையுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களையும் கூட இந்த வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுவாராக. இங்கே வசனம் சொல்கிறது, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வை. காரணம் என்ன? குறித்த காலத்துக்கான தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஒருவேளை 15 வருடங்களுக்கு முன்பதாக என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை, இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை தேவன் என் இருதயங்களில் தந்த பொழுது, என்னோடு பல நிலைகளில், என்னோடு சில சூழ்நிலைமைகளில் அநேகர் பிரயாணப்பட்டிருந்தாலும், அநேகர் எனக்கு வாக்கு கொடுத்திருந்தாலும், அநேகர் என்னிடத்தில் வந்து இந்த தரிசனம் வித்தியாசமாக இருக்கிறது, இந்த தரிசனத்தை நீங்கள் செய்வதற்கு நாங்கள் கூட இருப்போம், நாங்கள் கை கொடுப்போம், நாங்கள் உதவி செய்வோம், நாங்கள் உங்களை தூக்குவோம், ஏந்துவோம், உங்களை சுமப்போம், இப்படியெல்லாம் சொன்னவங்க இருக்காங்க. ஆனால் அவர்கள் எல்லாருக்கு மத்தியிலையும் என் ஆண்டவர் எனக்கு
போதுமானவராய் அவருடைய காருண்யம் என்னோடு கூட இருந்து ஒரு சூழ்நிலைமைகளில் எல்லாம் இழந்து, ஒரு சூழ்நிலைமையில் எல்லாவற்றையும் மறந்து, ஒரு சூழ்நிலைமையில் ஐயோ எல்லாவற்றையும் இழந்து விட்டோமோ என்று சொல்லி வேதனையோடு நின்ற நேரங்களில் கர்த்தருடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றியது. எனக்குள் இருந்த தனித்தன்மையை வெளியே கொண்டு வந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பல இடங்களில் நான் பலரால் மறக்கப்பட்டேன். பல இடங்களில் நான் பல நபர்களால், பல ஊழியர்களால், பல குடும்பங்களால் நிராகரிக்கப்பட்டேன். ஆனால் தரிசனம் தந்தவர் ஒரு நாளும் எங்களை மறப்பதில்லை. அவர் ஒரு நாளும் எங்களை மறைப்பதில்லை. பல நிலைகளில் என்னை வெளியில் தெரியாதபடிக்கு, எங்களை வெளியில் சொல்லாதபடிக்கு, எப்படியாவது இவர்களை மட்டம் தட்ட வேண்டும், இவர்களை மங்கலாக்க வேண்டும், இவர்களை மழுங்கடிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை நூற்றுக்கணக்கான, எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் எழும்பி நின்ற போதிலேயும் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் தீர்க்கமாக வரை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது என்னுடைய இருதயம் களி கூறுகிறது. காரணம், அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள், அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகங்கள் எல்லாவற்றையும் பொறுமையாய் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு குறித்த காலத்துக்கான தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் அது விளங்கும், அது நிச்சயமாய் விளங்கும். எது ஊழியம், எது உலகம், எது மனிதம், எது ஹியூமானிட்டி, எது யூனிட்டி, இது எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு காட்டி கொடுப்பார். நீங்கள் காத்திருங்க, நீங்கள் காத்திருங்க. ஒருவேளை நிறைய இடங்களில் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், பல இடங்களில் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய இருதயங்களில் விசுவாசத்தின் அளவுகோல் குறைந்து பல காரியங்களினால, பல நபர்களினால எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடிய சில அனுபவங்கள் வந்திருக்கலாம். என் அன்பு சகோதரியே, நீ வந்த வீட்டில் நீ எதிர்பார்த்தது போல, நீ நினைத்தது போல உங்கள் வீட்டில் சொல்லிவிட்டாங்க இல்லையா? உங்கள் அம்மா அவனுக்கு சில ஆலோசனைகளை தந்து அந்த வீட்டில் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும்னு சொல்லி சில காரியங்களை சொல்லிவிட்டாங்க இல்லையா? அவங்க சொன்னது போல இங்கே இல்லாமல் இருந்திருக்கலாம், அவங்க பேசுனது போல இங்கே சிலர் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர்கள் உன்னிடத்தில் சிலரை குறித்து ரொம்ப மதிப்பாக, மரியாதையாக சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்த பிறகுதான், இங்கே வந்து நெருங்கின பிறகுதான், ஐயோ இந்த வசனத்தினுடைய வெளிச்சம் என்ன தெரியுமா? சிலரை பற்றி இப்படி நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் கிட்ட போன பிறகு தான் தெரியும் அவ்வளோ பெரிய அருவருப்பு, அவ்வளோ பெரிய துணிகரம், அவ்வளோ பெரிய அசுசி, அவ்வளோ பெரிய அசுத்தத்தை நிறைந்து கிடக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. உடைந்து போவோம், நம்பிக்கையோடு இருப்போம். ஆனால் அந்த அருவருப்புகளை பார்க்கும் பொழுது தான், அந்த அசுத்தங்களை பார்க்கும் பொழுது தான் தெரியும், ஐயோ இந்த முகத்துக்குள்ளே, இந்த முகத்தினுடைய இந்த பிரகாசத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பு ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி நம்முடைய உள்ளம் உடைந்து போகும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வீட்டில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, ஒருவேளை உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கலாம், உங்களுடைய மனைவியை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கலாம், உங்கள் கணவரை குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கலாம். அந்த எதிர்பார்ப்பு ஒரு பெரிய தரிசனமாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு, அந்த பிள்ளைகளின் மேலே ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் காத்திருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த திட்டம் இதுவாக இருக்க வேண்டும், அந்த திட்டம் இதுவாக இருந்தால் நல்லது, அந்த திட்டம் இதாகத்தான் இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் அந்த சராசரங்களையும் படைத்தவர், தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே நம்மை சிருஷ்டித்தவர், எலும்புகள் உருவாவதற்கு முன்பே, நரம்புகள் உருவாவதற்கு முன்பே, தசைகள் உருவாவதற்கு முன்பே தரிசனத்தை அவர் உருவாக்கி உள்ளே வைக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய தரிசனத்தை குறித்து உங்களோடு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிற காரியம், தரிசனத்தை புதைத்து வைக்க வேண்டாம். தரிசனம் என்பது தேவனால் கொடுக்கப்படக்கூடிய கிருபை. தரிசனம் என்பது தேவனால் அருளப்படக்கூடிய ஒரு ஈவு. தரிசனம் என்பது தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே நடந்த ஒரு உடன்படிக்கையினுடைய வெளிப்பாடு. தரிசனம் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தால் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். எப்போ உங்களுக்கு தரிசனம் கொடுத்தாரோ அப்போவே அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்குரிய வழிகளை கொடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையினுடைய எல்லாவற்றிலையும், ஒவ்வொரு நிலைகளிலேயும் நான் எப்பொழுதெல்லாம் மனிதர்களை சார்ந்து நின்றேனோ, எப்பொழுதெல்லாம் சில தேவ ஊழியர்களை நம்பி போய் நின்றேனோ, அப்பொழுதெல்லாம் நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன்.
சில இடங்களில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன். சில இடங்களில் கூடவே இருந்து அழகாக குளிபறிப்பதற்குரிய செயல் திட்டத்தை போட்டு வச்சிருப்பாங்க. அவர்கள் விரித்த வலையில் நானாக போய் விழுந்திருக்கிறேன், எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன். உங்களைப் போல நண்பு தேவ ஊழியர்களே, உங்களில் சிலரை போல ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கலாம். உங்களை போல என்னிடத்தில் ஒரு பெரிய ஆள்பலம், படைபலம், ஒரு பெரிய சபை, ஆயிரக்கணக்கில் விசுவாசிகள் என்னிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இல்லாத ஒன்று, நான் விசுவாசத்தின் அளவுகோலை ருசித்து கொண்டிருக்கிறேன். என் தேவன் யார் என்பதை நான் அனுதினமும் அறிந்து வைத்திருக்கிறேன். அணுவாக ருசித்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசித்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். கடந்த 4 மாத காலம் மிகப்பெரிய ஒரு மரண பள்ளத்தாக்கை போன்ற ஒரு அனுபவத்தை சந்திப்பதற்கு என் தேவன் என்னை அனுமதித்தார். 4 மாத காலம், கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து கடுமையான ஒரு பிரச்சனையை சந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஒரே நாளில் பலவிதமான பிரச்சனைகள், அரசு தரப்பிலிருந்து, வருமான வரி தரப்பிலிருந்து, விஜிலன்ஸிலிருந்து, இப்படி பல பிரச்சனைகள் ஒரே நாள் வரக்கூடிய அளவில் ஒரு கடினமான பாதையை கடந்து செல்ல என் ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தார். என்னோடு கூட இருக்கக்கூடிய ஆற்று இதை சொல்ல முடியாது. இது எல்லாருக்கும் சொன்னாலும் புரியாது. இதை சொன்னால் பயந்துருவாங்க. இதை சொன்னால் ஏதோ நம்ம தவறு செஞ்சது மாதிரி ஒரு உணர்வு அவர்களுக்குள்ள வந்துடும். ஆனால் ஒன்றை தெரிந்து வைத்திருந்தேன், ஒரே ஒரு காரியத்தை தெரிந்து வைத்திருந்தேன். 15 வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் சொன்ன ஒரு காரியம், இன்றைக்கு 15 வருஷத்துக்கு பிறகு அந்த ஸ்தாபனத்தினுடைய பெயரை, அந்த வங்கி கணக்கினுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைமை வந்த பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்தேன். எந்த தரிசனம், எந்த தேசம் கர்த்தர் கொடுத்தாரோ அந்த தேசத்துக்கு ஓடோடினேன். 3 நாட்கள் ஆண்டுடைய சமூகத்தில் காத்து கடந்தேன். ஆண்டவரே, மனுஷனுடைய முகத்தை பார்த்தில்லப்பா, மனுஷனுடைய முகத்தை பார்த்தில்ல. அந்த 3 நாட்களும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியாத இடங்கள், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்பதை உணர்ந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன். கர்த்தரை முகமுகமாய் அவருடைய வார்த்தைகளை அந்த வசனத்தின் வெளிச்சத்தினூடாக உணர்ந்து கொண்ட பொழுது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட காரியம், உனக்கு கொடுத்த தரிசனத்தை முதலாவது கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படியாக பலகைகளில் தீர்க்கமாக எழுதி வை. இதுதான் தரிசனம், இதுதான் என் தேவை. 15 வருட காலம் அது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு திறந்த வாசலை தேவன் கொடுத்திருந்தார். உங்க எல்லாருக்கும் தெரியும், தரிசன தேசம் அப்படின்னு சொன்னாலே தெரியும் உங்களுக்கு. கர்த்தர் எந்த தேசத்திற்காக அந்த 3 கோடி ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கடினமான பாதையிலையும் கூட அந்த குறித்த காலத்துக்கான தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி காத்து நின்றோம். எத்தனையோ வருடக்கணக்கில், ஏகதேசம் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பதாக இருந்து, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அலுவலகம் வேணும், எங்களுக்கு ஒரு இடம் வேணும், அந்த ஆசைகள் வரும். ஆனால் தேவன் ஒரு நாளும் அந்த ஆசையை குறித்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு நாளும் இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டதில்லை. தெளிவாக எனக்கு தெரியும், அது கர்த்தர் அவருக்கான அந்த சித்தம், தேவன் எங்களுக்காக முன்குறிக்கப்பட்ட அந்த காலம். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், என் அன்பு தேவ ஊழியரே, இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், உங்கள் சபையை கட்டி எழுப்புவதற்கு ஒரு காலம் உண்டு. உங்களுக்கான ஒரு விசாலமான இடத்தை வாங்குவதற்கு ஒரு காலம் உண்டு. நீங்கள் அதை விசாலமான ஒரு இடத்தை வாங்குவதற்குரிய அந்த பறந்து விரிந்த தரிசனத்தை அந்த கடந்தோடுகிறவன் பார்க்கும்படியாக, கடந்தோடுகிறவர்கள் உங்களை பார்க்கும்படியாக நீங்கள் அதை பலகைகளில் தீர்க்கமாக எழுதி வையுங்கள். ஒருவேளை உங்களை பார்த்து பரிகசிக்கிறவர்கள் இருக்கலாம், உங்களை பார்த்து இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் சொல்லலாம். ஆனால் தேவனால் அருளப்பட்டதானால், அது தேவனால் விளம்பப்பட்டதானால், அது தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடாக இருந்தால் 100% அது நடக்கும், அது நடந்தே தீரும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்கள், அது நிச்சயமாய் வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை கூட நான் சொல்லுகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லுகிறேன். கடந்த நாட்களில் பல நேரங்களில் பல நிலைகளில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்த பொழுது விசேஷமாக நல்ல ஒரு அலுவலகத்திற்கான ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த இடம் வாங்கப்பட்டது, அது பெரிய அற்புதம். அந்த இடம் கிடைத்தது. அதை ஒரு தேவ மனிதரை கொண்டு அழகாக சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதை சுத்திகரிக்கும் பொழுது உள்ளெல்லாம் போக முடியாது, அப்படி எங்கே பார்த்தாலும் அழுக்காக உள்ள என்னென்ன இருக்குன்னே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தை
கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். சின்ன சின்ன வருமானங்களை, சின்ன சின்ன பணங்கள் கையில் வந்து கிடைக்கிறது மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் கொடுத்தார். அதை தொடங்கின உடனே இதுக்கு அமெரிக்காவிலேருந்து பணம் வரும், இதுக்கு அங்கேருந்து பணம் வரும், இதுக்கு இங்கேருந்து வரும், இவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபண்டு வந்திருக்கு, இவங்களுக்கு அப்படி வந்திருக்கு, இப்படி வந்திருக்குன்னு எல்லாம் பேசினவர்கள் உண்டு. எப்போ தெரியுமா முதன்முறையாக இருதயத்துக்குள்ளே ரொம்ப வேதனைப்பட்டது எப்போன்னா, 3 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த 20 சென்ட் இடத்துல காம்பவுண்டு கட்டப்பட்டது. அப்போ இந்த காம்பவுண்டு கட்டப்பட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம் இந்த ஊழியத்திற்கான ஒரு உதவியை நிறுத்தி விட்டாங்க. விசாரித்த பொழுது சொன்னாங்க, இவ்வளோ பெரிய வீடெல்லாம் கட்டி நீங்கள் அங்கே குடியாறின பிறகு எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படி. அப்போ அந்த தவறான புரிந்து கொள்ளுதலை புரிய வச்சுட்டு அந்த இடத்துக்கு அடிக்கடி நான் ஜெபிக்க போகிறது. ஒரு நாள் பார்க்குறேன், எங்களுடைய காம்பவுண்டில் அந்த இடத்தை நான் விலைக்கு கொடுக்குறது மாதிரி ஒரு பேப்பரை பார்த்தேன். ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. அந்த இடத்தை நானே விலைக்கு கொடுக்கறது போல் என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் போட்டு A4 சைஸில் வெள்ளை பேப்பர் ஒரு 10-15 இடங்களில் ஒட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. உண்மையாக சொல்லுகிறேன், இதே போல் அனுபவங்கள், இதே போல் பிரச்சனைகள், இப்படிப்பட்ட கடினமான வேதனையான அனுபவங்கள் தனியாக நின்று ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு நிலைமையில் தனியாக நின்று ஒரு பிள்ளை எப்படி அழுமோ அதே போல் நான் கதறி இருக்கிறேன், அதே போல் நான் அழுதிருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய தரிசனத்துக்காக இந்த இடத்தை தேவன் நம்முடைய கரங்களில் தந்திருக்கிறாருன்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் அங்கே போய் கண்ணீர் விட்டுருக்கிறோம், முழங்கால் படிட்டு இருக்கிறோம். அந்த அழுக்குகளில், அந்த செளிகள்லையும் உட்கார்ந்து, ஆண்டவரே இதை கட்டி தாங்கப்பா, இது இந்த ஊழியத்துக்கு தேவை, 12 வருஷத்துக்கு பிறகுதான் நீங்கள் இடத்த கொடுத்துருக்குறீங்கப்பா, எப்படியாவது எங்களுக்கு இதை கட்டி கொடுங்க, நிறைய வாடகை, எங்கே பார்த்தாலும் வாடகை, எங்கே பார்த்தாலும் இவ்வளவு செலவு, வாடகை கட்டணங்களில் இருக்கிறோம்ப்பா, உதவி செய்யுங்கன்னு அழுது கதறி ஜெபிச்சு இப்போ தான் காம்பவுண்டை கட்டியிருக்கிறோம். ஒட்டிட்டாங்க போர்டை, இந்த இடம் விற்பனைக்கு. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, கஷ்டப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனம் அது எழும்பி நிற்கும் பொழுது, உங்கள் வீடு கட்டப்பட்டு நிற்கும் பொழுது, உங்கள் வீட்டுடைய ஒரு புதிய கட்டடத்தை கட்டி கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு மனுஷன் கொண்டு வந்து ஒரு போர்டை வச்சு, இந்த இடம் எங்களுடையது, இந்த இடம் விற்பனைக்கு ஆயத்தமாக இருக்கிறது, மிக குறைந்த விலைன்னு சொல்லி ஒரு போர்டை வச்சுட்டு போனால், ராத்திரியோட ராத்திரியா ஒரு 2-3 போர்டு அங்கங்கே வச்சுட்டாங்கன்னா உங்கள் இருதயம் அடுத்த நாள் எப்படி துடிக்கும். ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், நாங்கள் இந்த ஏரியாவில் தான் இடம் பார்த்துட்டு இருக்கோம், கொஞ்சம் ஒரு 4 சென்ட் எங்களுக்கு கிடைக்குமா, 10 சென்ட் கிடைக்குமான்னு உள்ளம் உடைஞ்சிரும். அழுத நாட்கள் உண்டு, அழுத நாட்கள் உண்டு. ஆனாலும் சிலர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் யாருக்கும் இந்த இடத்த காட்டாதீங்க, இந்த இடத்த யாருக்கும் சொல்லாதீங்க, இந்த இடத்த ஒரு ஊழியக்காரருடைய கண்களில் காட்டிடாதீங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரருடைய கண்களில் நான் காட்டாமல் இருந்ததில்லை. கர்த்தர் எனக்குன்னு கொடுத்த எல்லாருக்கும், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கட்டும், என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும், என்னோடு கூட கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கட்டும், வெளி மாவட்டத்திலிருந்து உள்ளே வரக்கூடிய தேவ மனிதர்களாக இருக்கட்டும், ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், ஐயா எங்களுக்காக கர்த்தருக்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை தந்திருக்கிறார், நல்ல ஒரு செயல் திட்டத்தை தந்திருக்கிறார், நல்ல ஒரு அழகான இடத்தை தந்திருக்கிறார், அதுக்கு நாங்கள் பரலோக தோட்டம்னு பேர் வச்சிருக்கிறோம், தயவு செஞ்சு நீங்கள் எங்களோட வந்து அந்த இடத்துல உங்கள் கால்கள் படணும், நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி. சில நேரங்களில் அப்படி நான் போய் கொண்டிருக்கும் பொழுது சிலர் எனக்கு ஃபோன் போடுவாங்க, புதர் அவரை கூட்டிகிட்டு போகாதீங்க, அவருடைய கண்ணு பட்டா, அவருடைய காலு பட்டா அது விளங்காது, அந்த இடம் ஃபுல்லாகவே பாழா போயிடும், அவர் அப்படிப்பட்ட ஆள், ஒரு எரிச்சலின் ஆவி அவருக்குள்ளே இருக்கு, இப்படியெல்லாம் எனக்கு சொன்னவங்க உண்டு. ஆனால் ஒன்னே ஒன்றை மட்டும் அறிந்திருக்கிறேன், அந்த இடத்துக்குள்ளே என்றைக்கு இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டதோ அன்று முதல் இன்று வரைக்கும் அந்த இடத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் என் தேவன் கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே கிடையாது, கர்த்தர் அறிவார். என்னோடு கூட ஒரு அருமையான சகோதரன் வந்தார் ஒரு சில நாட்களில், இது கடந்த வருஷத்தில் நடந்த சம்பவம். என் கூட ஒரு 3 நாட்கள் அவர் இருக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. வந்தார், பேசினார், எல்லாத்தையும் பார்த்தாரு. கடைசியாக அந்த இடத்துக்கு நான் அழைத்து சென்றேன். எல்லாவற்றையும் முடித்துட்டு அவர் சென்னை போயிட்டார். சென்னை போன பொழுது ஒரு நாள் ஒரு பொதுவான ஒரு இடங்களில் நாங்கள் நிறைய பேர் சேர்ந்து இருக்கும் பொழுது அர்ச்சனார் எனக்கு ஒரு சாட்சி இருக்குது, அந்த சாட்சியை நான் சொல்ல போகிறேன் அப்படி சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்னை எப்படியெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அவர் 3 நாட்கள் அமர்ந்திருந்து பார்த்துட்டு அதை அப்படியே சொல்லிட்டு சொன்னார், ஐயா நான் எவ்வளோ பேர் கூட பழகியிருக்கிறேன், எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு என்னென்னமோ காரியங்களை நான் கோஆர்டினேட் பண்ணியிருக்கிறேன், நான் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி பெரிய பெரிய ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஆனால் இவருடைய ஒரு காரியத்துக்காக இவருடைய ஊருக்கு போயிருந்தேன். இவருடைய மொபைலில் ஒரு காரியத்திற்காக நாங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறோம், 3 டிஜிட்டில் தான் இவர்கிட்ட காசே இருக்குது. அதாவது 1000 ரூபான்னா 4 டிஜிட்டில், இவர்கிட்ட 1000 ரூபா கூட இல்லாத ஒரு நிலையில் அவருடைய அக்கௌண்ட்டை நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அப்போ சொன்னேன், இல்லையா இதில் எங்களுக்கு வேறையும் அக்கௌண்ட் இருக்குது, இன்னும் எங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது, ட்ரஸ்ட் அக்கௌண்ட் இருக்குது, எல்லாமே 3 டிஜிட் 4 டிஜிட்டில் தான் இருக்கும். காரணம் என்னென்னா உள்ளே வருவது எதற்காகவோ
அதற்காகவே செலவு செய்யப்படுகிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த வசனத்தை மையமாக வைத்து உங்கள் வீட்டுக்கு ஒரு தரிசனம் இருக்கா, அந்த தரிசனத்தை உங்கள் கண்ணு முன்னாடி எழுதி வைங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு பெரிய ஒரு தேவ மனிதன் மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை கட்டும் பொழுது, ஒரு பெரிய பாரத்தை, ஒரு பெரிய கட்டிட வேலையை அவர் தொடங்கிய நாட்களிலே நாங்கள் அந்த தேவ மனிதரை பார்க்க சென்றிருந்தோம். அப்பொழுது நான் அவரை பார்க்க போன பொழுது அவர் கட்டப்போகிற ஏகദേശம் 10 வருஷத்துக்கு பிறகு கட்டப்போகிற அந்த கட்டடத்தினுடைய வரைபடத்தை கையில் கொடுத்து, தம்பி இதுக்காகவும் ஜோமனிக்கா எங்கே இதை ஒருக்கா தொட்டு ஜோமனு அப்படின்ட்டு அந்த வரைபடத்தை கையில் கொடுக்குறாரு. நான் அப்படி கை வைக்கிறேன். எனக்கு ஒரே ஆச்சரியம். அவர் ஒரு பெரிய தேவ மனிதர், ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். அவருடைய அந்த எண்ணத்தை நான் பார்க்குறேன். அவர் உடனே சொல்கிறாரு, நீ ஒரு தேவ மனுஷப்பா, நீ ஒரு மிஷினரி, உன் கை இதில் படணும், கை ரெண்டே வச்சு ஜோமன்னாரு. நான் பயந்து அப்படியே கையை வச்சுட்டு ஜோம் பண்ணி முடித்த உடனே எங்களுடைய கட்டுமான பணிக்கு, எங்களுடைய சபை கட்டுமான பணிக்கு, எங்களுடைய தரிசன தேசத்துக்குன்னு ஒரு காணிக்கையை கொடுக்குறாரு. நான் அதை வாங்கியாச்சு. வாங்கிட்டு ஜோம் பண்ணிட்டு வரும்போது நான் திடீர்னு யோசிக்கிறேன், இப்படி எல்லாத்தையும் காட்டினா எப்படின்னு நினச்சிட்டு நான் கிட்ட போய் சொன்னேன், ஐயா இது எல்லாத்தையும் இப்படி காமிச்சா. உடனே அவர் எனக்கு சொன்ன வசனம், நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் தீர்க்கமாக வரை. இந்த வசனத்தை தான் அவர் அழகாக சொல்லி தேவ கிருபையினால் அந்த இடத்துல அதுக்காக ஜெபிக்க சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கு அந்த தேவ மனிதர், அந்த பரிசுத்தவான் நம்மோடு கூட இல்லைனாலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை கொண்டு, தலைமுறை ஆசீர்வாதங்களை கொண்டு சபை கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஜனங்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு பெரிய ஒரு செயல் திட்டம், ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. சீக்கிரம் ஒரு நல்ல இடம் வாங்கணும், சீக்கிரம் ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு கார் வாங்கணுங்க. அது ஒரு தரிசனம், அது ஒரு பாரம், அது ஒரு டார்கெட். அதை நீங்கள் வைங்க, அதை வைங்க. அது உங்களுக்கான தரிசனம். போடுங்க, இந்த கார், இந்த கர்த்தர் இந்த காரை கொடுப்பார். என்னுடைய இருதயத்துக்குள்ளால் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் எங்களுடைய ப்ராஜெக்ட் தொடங்கும் பொழுது 3 கார், அதாவது ஈக்கோ அந்த கார் இருக்கு பாருங்க, அந்த வண்டி 8 பேர் 7 பேர் இருக்கக்கூடிய அந்த வாகனம், 3 வாகனம் ப்ளூ கலரில், நீல கலரில் ஒரு 3 வாகனம் அப்படியே வந்து அந்த ஹெவன்ஸ் கார்டனுக்குள்ளே வருவது போல் ஒரு நாள் விடிய காலையில் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. எனக்குள்ள அந்த சொப்பனத்தில் அப்படி ஒரு காரியத்தை பார்த்த உடனே அந்த டேட்லாம் போட்டு எழுதி வச்சுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, அடிக்கடி அந்த கார் வர ஆரம்பிச்சிடுச்சு. அடிக்கடி அந்த கார் இந்த கனவில் வரும்பொழுதெல்லாம் நினச்சிக்குவேன் ஏதோ ஒரு நாக்கு. ஆனால் இன்னைக்கு சொல்லுகிறேங்க, இந்த தரிசனத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன். இது பலருடைய அந்த கடந்தோடுடைய பார்வையில் பட்டிருக்கிறது. கர்த்தர் எனக்காக முன்குறிக்கப்பட்ட, எங்களுக்காக அவர் ஏற்ற காலம் என்று ஒன்றை வைத்திருக்கிறார். அன்று அந்த 3 வாகனங்களும் உள்ளே வரும். பராமரிக்க வேண்டிய, பகல் நேரம் பார்க்க வேண்டிய, எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சீனியர் சிட்டிசன் அங்கிள் ஆண்டி, இவங்களை அங்கிருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கும் கொண்டு விடுவதற்கும் கர்த்தர் 3 வாகனங்களை உள்ளே கொண்டு வருகிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன நினைவு இருக்கிறது? உங்களுடைய ஆசைகள் என்ன? அந்த ஆசைகள் தேவனிடத்திலிருந்து, பரத்திலிருந்து வந்ததாக இருக்கட்டும். நீங்கள் தேவனிடத்திலிருந்து, தேவ ஞானத்தோடு, பரத்திலிருந்து உங்களுக்காக ஒரு நல்ல ஆலோசனை, ஒரு நல்ல வார்த்தை உங்களுக்கு கிடைக்கணும் சொன்னால் அதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். எல்லாவற்றுக்கும் மேலே உண்மையாக சொல்லுகிறேன், சங்கீதம் 16 இங்கே நான் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்த அந்த வசனம், அதில் 6வது வசனம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்ததாம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. 8வது வசனம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் வலது பார்சத்தில் இருக்க, உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது, உங்களை தரிசனத்தை அளிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த தரிசன பாரம், அது ஒரு கட்டடமாக இருக்கலாம், ஒரு காராக இருக்கலாம், அல்லன்னு சொன்னால் நீங்கள் செய்ய போகிற ஒரு பெரிய செயல் திட்டமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட செயல் திட்டமாக இருந்தாலும் அது தேவனால் உங்களுக்கு அருளப்பட்ட ஒரு கிருபையாக இருக்கட்டும், பரத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தந்த ஒரு மாபெரும் ஈவாக இருக்கட்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை நிச்சயமாக உங்களுடைய சொந்த கண்கள் காணும். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், குறித்த காலத்துக்கான தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் தீர்க்கமாக வையுங்கள். ஐயா யாராவது பார்த்துட்டா எரிச்சல், பொறாமை, முறுமுறுப்பு, கசப்பு வந்துருமேன்னு, இதெல்லாத்துக்கும் மேலே இது எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு, ஓவர் கம் பண்ணுவதற்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். உங்களை ஏந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார். அவர் உங்களை சுமந்து நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய அந்த காரியத்தில், அந்த திட்டத்தில் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். ஜெபிக்கலாமா?
கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நடத்தினீர், உமக்கு நன்றி. கிருபையுள்ள தெய்வமே, இந்த நாளையும் கூட இந்த வார்த்தையை கேட்டு உற்சாகப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலகீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலேயும் கூட பலகீனத்தோடு கூட, பாடுகளோடு கூட, மனவேதனையோடு கூட எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டார்களோ அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தரிசனங்கள், அந்த பாரங்கள் நிறைவேற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை கடந்தோடுகிறவர்கள் வாசிக்கும்படியாக தீர்க்கமாக எழுதி வைப்பதற்கு கர்த்தர் இவர்களுக்கு ஒரு கிருபையை கொடுங்க. ஒருவேளை மற்றவங்க பார்த்துருவாங்களோ, ஒருவேளை என் பையன் திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறது யாருக்காவது தெரிஞ்சு போயிருமோ, என் பிள்ளை எங்க படிக்கிறாங்கிறது யாருக்கும் தெரிஞ்சு போயிருமோ, நாங்க ஒரு இடம் வாங்க போறோம், இதை யாருக்காவது தெரியாம ரகசியமா முடிச்சிடணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் மாறி கர்த்தர் எங்களுக்கு தந்த தரிசனமா இருந்தால் அந்த தரிசனம் கடந்தோடுகிறவர்களுடைய கண்களில் படட்டும். அந்த கடந்தோடுகிறவர்களுடைய கண்களில் இருந்து ஒரு பரிசுத்த வெளிச்சம், ஒரு வசனத்தின் வெளிச்சம் அந்த இடத்துல வெளிப்படுவதாக. அநேகருடைய ஆலோசனைகள், அநேகருடைய ஜபங்கள், அநேகருடைய பாரமுள்ள ஜபம், ஆண்டவரே இந்த ஹெவன்ஸ் கார்டனை கட்டி முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இன்றைக்கும் அந்த ஹெவன்ஸ் கார்டன் ஆண்டவரே இன்னும் 4 மாதங்களில் கட்டி முடிக்க, 120 நாட்களில் அதை கட்டி முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இந்த 120 நாட்களில் ஏகதேசம் 2 கோடி ரூபாய் அதனுடைய செயல் திட்டத்தினுடைய தேவையை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த தேவையை சந்திப்பதற்கு நீர் போதுமானவராயிருக்கிறார். அதை கட்டி முடிப்பது மாத்திரமல்ல, முதியோர்களுடைய பகல் நேர பராமரிப்பு, மதிய நேரங்களில் 10 ரூபாய்க்கு சாப்பிடக்கூடிய ஒரு உழைப்போருக்கான நல்ல உணவுகளை கொடுப்பதற்கும், தரிசன தேசத்திலிருந்து அருமையான மிஷனரிகள் வந்து நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள, ஆரோக்கியமான உபதேசங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த இடத்தை எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே எங்களுடைய ஒளிபரப்பு நிலையத்தை அந்த இடத்துல கொண்டு வரும் பொழுது அதனுடைய தேவைகளை என் தேவன் அறிந்திருக்கிறீங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேல பசித்தோருக்கான ஒரு நாள் ஒருவேளை திட்டத்தை அதிலிருந்து நிறைவேற்ற ஆண்டவரே எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மனபாரத்தை தந்து மனிதாபிமானம் உள்ள ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பரலோக தோட்டத்துக்காக, இந்த ஹெவன்ஸ் கார்டனுக்காக ஜெபிக்கிற, உழைக்கிற, கொடுக்கிற ஜனங்களை கர்த்தர் எழுப்புங்கப்பா. ஒரு சதுர அடிக்கு 2100 ரூபாய் மாதந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு 21 மாத காலம் உதவி செய்யக்கூடிய ஜனங்களை கர்த்தர் எழுப்பும். நீர் அப்படி செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் பலர் அந்த பொருத்தனைகளை எடுத்துக்கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு தேவஜனமே, உங்களோடு சில காரியங்களை நான் பேசியிருக்கிறேன். இந்த வசனத்தின் வெளிச்சம் உங்களுக்குள்ள ஒரு பிரகாசத்தை கொண்டு வரும். ஒருவேளை உங்கள் இருதயத்தில் இந்த ஹெவன்ஸ் கார்டனுடைய கட்டுமான பணிக்காக 21 மாத காலம், ஒரு மாதம் ஒரு சதுர அடிக்கு 2100 ரூபாய் வைத்து உதவி செய்யக்கூடிய ஒரு 400 குடும்பங்களை தேவன் எழுப்பி தந்தால், கடன் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், பெரிய அழுத்தங்கள் இல்லாமல் அந்த நல்ல திட்டங்களை செய்து முடிக்க தேவன் உதவி புரியட்டும். கர்த்தர் உங்களை இருத்தில் பேசுவார். நிச்சயமாக இந்த நாளினுடைய செய்தியை குறித்து இந்த பண்டகசாலை செயல் திட்டத்தில் நான் இணைந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் பேசுவோம். பேச பேச நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். வசனத்தின் வெளிச்சம் நமக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் இதே தொலைக்காட்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் மேத்யூ. மே காட் பிளஸ் யூ. வெறும் 10 ரூபாய்க்கு டேஸ்டியான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரீமியம் லஞ்ச், அதுவும் நம்ம நாஞ்சில் நாட்டுல. எஸ், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு மணிமகுடமாய் 2025 ஆகஸ்ட் 15 முதல் ஹெவன்ஸ் கார்டன் உணவு, உறைவிடம், முதியோர் பராமரிப்பு ஆகியவற்றிற்கான லாப நோக்கமற்ற மனிதநேய சேவை நம் நாஞ்சில் நாட்டு மண்ணில் வருகிற ஆகஸ்ட் 15 முதல் முதியோருக்கான நம்ம ஹெவன்ஸ் கார்டனில் பகல் நேர முதியோர் பராமரிப்பு, உழைப்போருக்கான 10 ரூபாய் மலிவு விலை மதிய உணவு மற்றும் வேலை மற்றும் பணியின் காரணமாக கன்னியாகுமரி வருவோருக்கு உணவு, தங்குமிடம் போன்ற கவலைகளுக்கு நிரந்தர தீர்வாய் இருக்கவே இருக்கு ஹெவன்ஸ் கார்டன். இனி வரும் தலைமுறைக்கான பரலோக முதலீடு. For more details, call 7397717397. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய்